அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த நாளில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை வாசித்து நாம் இந்த நாளுடைய கூடுகையை நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆதரவாக இருக்கிறது, நமக்கு சாதகமாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவது போல வார்த்தை தான் வாழ்வை கொடுக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை இன்றைக்கி பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா பல புத்தகங்கள் இருக்கிறது, பல பெரிய பெரிய ஆத்தர்ஸ், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் இருக்கிறது. என்டர்டெயின்மெண்ட்டான புத்தகங்களும் நிறைய இருக்கிறது. ஆனால் எந்த புக்கை நீங்கள் படித்தாலும் ஒரு முறை முழுசாக படிச்சிட்டிங்க, 2 தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா 3ஆவது தடவை அதை திரும்ப படிக்கிறதுக்கு தோணாது. 2வது அதை படிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, போர் அடிக்கும். ஆனால் இந்த பைபிளை நீங்கள் எத்தனை முறை வாசித்தாலும் திரும்ப திரும்ப வாசிக்க தூண்டுமே ஒழிய உங்களுக்கு போர் அடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த உலக பிரகாரமான புத்தகத்திற்கும் இந்த புத்தகத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரே ஒரு வித்தியாசம்தான். இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. அது ஜீவனுள்ள வார்த்தை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர், அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், முடியவே முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை முடித்து தருகிறவர். அவர்தான் வார்த்தை. இயேசு கிறிஸ்து என்ன ரூபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் வார்த்தையின் ரூபத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். இப்போ மற்ற மதத்தில் நம்ம பார்க்குற சிலைகளை வணங்குவாங்க, அந்த சாமிக்கு உண்டான அந்த சிலை. அதுபோல் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ரூபம் கொடுத்தீங்கன்னா என்ன ரூபத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைங்கிற ரூபத்தை கொடுக்கலாம். ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினது. அல்லேலூயா. ஆகவே அதனால தான் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி. ஆகவே இப்போது உங்களுக்கெல்லாம் நான் ப்ரேயர் பண்ணும்போது கூட, நான் பண்ணுற ப்ரேயர்னால் பெரிய விடுதலை கிடையாது. நான் பண்ணுற ப்ரேயரில் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையினால தான் என்ன உண்டாகுது, உங்களுக்கு விடுதலை உண்டாகுது. எப்படி சுகம் உண்டாகுது, எப்படி ஆரோக்கியம் உண்டாகுது, எப்படி சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தில் பதித்து வைக்கிறோமோ, இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம நம்பி இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். வியாதியற்ற ஒரு வாழ்க்கை, பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை, பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு தருவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அப்படி தான் நம்ம வாழணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒருவரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் மனவேதனையோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறதே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தான் அவர் இந்த சிலுவையில் மரித்தார். நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்படி வாழ வைக்கிற ஆண்டவர் திரும்பி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரா? அப்படி நம்மளை வாழ வைக்கணும்னு நம்ம நினைக்கிற ஆண்டவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கிற ஆண்டவர் திரும்பவும் நம்மளுக்கு நோய்களை கொடுப்பாரா, பிரச்சனைகளை கொடுப்பாரா? அப்போ யார் இதெல்லாம் கொடுக்கறது? பிசாஸ். ஏன் அப்படின்னா, பிசாசுக்கும் கடவுளுக்கும் நடக்கிற ஒரு யுத்தத்தில் இடையில நம்ம இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேவனை பிசாசு தொட முடியாது, கடவுளை பிசாசு என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் கடவுள் ஒருத்தரை உண்மையாய் நேசிக்கிறார். உண்மையாக என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். அவனை என்ன பண்ணலாம், அவனை டார்கெட் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணால் பிசாசு என்ன பண்ண மாதிரி ஆயிரும், ஜெயிச்ச மாதிரி ஆயிரும், கடவுள் துக்கம் அடைந்தவராய் மாறிவிடுவார் என்பதற்காகத்தான் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட, தேவனை அறிந்திருந்தால் கூட வாழ்க்கையில் பல நேரங்களிலே பாடுகள், பிரச்சனைகள். அதுக்கு ஏதோ ஒரு வழியில் நம்ம தான் கதவை திறந்திருப்போம். கதவை திறக்காமல் என்ன பண்ண முடியாது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்னு வசனம் சொல்லுது. பிசாசுக்கு இடம் கொடுத்தா தான் என்ன பண்ணுவான், உள்ளே வருவான். ஏதாவது ஒரு காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசியிருப்போம், இல்லை சிந்திச்சிருப்போம், இல்லை செஞ்சுருப்போம். அது நிமித்தம் என்ன பண்ணிடுவான், பிசாசு உள்ளே வந்துடுவான். நம்ம வாழ்க்கையில் உள்ளே வந்துட்டு நமக்கு துக்கத்தையும் பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் நோகடித்து கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், எப்படியாவது அந்த துக்கத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் காத்து கொண்டு இருப்பார். நான் ஏற்கனவே சொல்லுவேன், பிசாசுக்கும் சரி ஆண்டவருக்கும் சரி, நீங்கள் இடம் கொடுத்தாதான் கிரியையே நடக்கும், செயலே நடக்கும். கடவுள் உங்களுக்கு ஒரு நன்மை தரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்.
பிசாசு உங்களுக்கு ஒரு தீமை செய்யணுன்னாலும் அதுக்கு யார் தான் அனுமதி கொடுக்கணும்? நீங்கள் நம்ம அனுமதி கொடுக்கணும். நம்ம அனுமதி கொடுத்தால் மாத்திரமே தேவனானாலும் சரி பிசாசானாலும் சரி நம்ம வாழ்க்கையில் வர முடியும். தேவன் அப்படி தான் நம்மளை படைச்சி வச்சுருக்கிறார். ஏதோ சாதாரணமான மனுஷங்களை நம்மளை படைச்சி வைக்கல, நம்மளை தான் முக்கியத்துவப்படுத்தி படைத்து வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், தம்முடைய சாயல் படி அவருடைய சாயலாகவே இந்த பூமியில் நம்மளை வச்சுருக்கிறார். அப்போ நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றிக்கவும் முடியும். நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கையை தீமைக்குள்ளாக சாபத்துக்குள்ளாக நடத்தி கொள்ளவும் முடியும். அப்போது இதில் யார் நடத்துறது? நீங்கள் நினைக்கலாம், கடவுள் தானே நம்மளை எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு, அப்போ அவர் எல்லாத்தையும் நல்லா வைக்கட்டுமே. அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா வைக்கணும்னா எல்லோரும் கடவுளை தேடணுமே. கடவுளை என்ன பண்ணணும்? எல்லாருமே தேடணும், கடவுளுக்கு பிரியமாக வாழணும், கடவுளை நம்பி இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கையில் கடவுள் வந்து வேலை செய்ய முடியும். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பக்கம் காத்து கொண்டு இருப்பார். வசனம் சொல்லுகிறது, நான் என்ன பண்ணுறேன்? வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அவ்வளோதான். அவர் தட்டிகிட்டே இருக்கிறார். யார் அவருடைய குரலை கேட்டு கதவை திறக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்குள்ளே தான் அவர் வந்து போஜனம் செய்வார். நீங்கள் திறக்கவே இல்லை, கதவை சாத்தியே வச்சுருக்கிறீங்க, அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறாருன்னா என்ன நடக்கும்? அதே தான் நடந்துகிட்ருக்கும், ஒன்றுமே நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை அப்படியே இருக்குதோ அப்படியே தான் இருக்கும். வாழ்க்கை மாறவே ஆனால் இன்றைக்கி சொல்கிற உங்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் பலவீனங்கள் மாறும், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் தலைகளாய் மாறும். காரணம் நீங்கள் நம்பி வந்திருக்கிறது அவரை. அல்லேலூயா. இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா, சகோதரி சொல்கிறது போல் தேவன் திட்டம் இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வர மாட்டார். அவர் உங்களுக்கு கையை பிடிச்சி கொண்டு வந்து விட்டுருக்கிறார். எதுக்காக அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றணுங்கிறதுக்காக. போதும் நீ பாடுபட்டது, போதும் நீ பலவீனத்தில் இருந்தது, போதும் நீ கஷ்டப்பட்டது, உன் சூழ்நிலையை நான் மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து விடுகிறார். இப்போ கொண்டு வந்த பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னா, வார்த்தையை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? வார்த்தையை கொடுக்குறார். நம்ம நினைக்கலாம், ஒரு மேஜிக் மாதிரி நடந்துராதா, ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்துராதா அப்படின்னு நினைக்கிறோம். மேஜிக்கும் நடக்கும், மிராக்கிளும் நடக்கும். ஆனால் மேஜிக் நடக்கிறதுக்கும் மிராக்கிள் நடக்கிறதுக்கும், அற்புதம் நடக்கிறதுக்கும் அதிசயம் நடக்கிறதுக்கும் ஃபேஸ்மெண்ட்டே எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தை தான். அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வரும், பிரசங்கிக்கப்படும். அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு, இது எனக்குரிய வார்த்தை, இது என் குடும்பத்துக்குரிய வார்த்தை, இது என் பிள்ளைகளுக்குரிய வார்த்தை, இது என் கணவனுக்குரிய வார்த்தை, இது என் மனைவிக்குரிய வார்த்தைன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது, அதை இருதயத்தில் வைத்து விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வார்த்தை? போன வாரம் ஆண்டவர் நம்மளோடு பேசினார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார். இப்போ இந்த வார்த்தை இது எனக்குரியது, இது என் பிள்ளைகளுக்குரியது, என் குடும்பத்துக்குரியதுன்னு சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் சுதந்திரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வர ஆரம்பிக்கும். இதுவரை வராத உதவிகள் எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இதுவரை நடக்காத நன்மைகள் எல்லாம் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னா, அதுதான் நீங்கள் வார்த்தைக்கு கொடுக்குற மரியாதை. நீங்கள் அந்த வார்த்தை எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறீங்களோ, அந்த வார்த்தை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துகிறீங்களோ, அந்த வார்த்தை உங்களை கனப்படுத்தும், அந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும். இந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தை கேட்க தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இன்றைக்கி ஒரு வார்த்தை தேவன் நமக்கு தருகிறார். வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கண்களை மூடி செபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இன்னைக்கு தேவன் நமக்கு தருகிறார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வசந்த வாசிங்க 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அல்லேலூயா. ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு எதிராக பல பேர் பேசி கொண்டிருக்கலாம். உங்களை குறித்து இல்லாததையும் சொல்லலாம், இருக்கிறதையும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஒருவரும் உங்களுக்கு முன்பாக இனி எதிர்த்து நிற்க போவது இல்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறார் அடுத்த பகுதியில், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் ஒரு நபர் எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு மந்திரவாதமும் உங்களுக்கு முன்னாடி செயல்படாது. இன்றைக்கி ஏன் ஜனங்கள் செய்வினையினால் பாதிக்கப்படுறாங்க, மாந்திரிகத்தினால் பாதிக்கப்படுறாங்க? ஒரு குடும்பம் நல்லா வந்துட்டால் போதாது, சுற்றி இருக்கிறவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, இவன் எப்படி நல்லா வந்தான்னு தான் யோசிப்பாங்கன்னே ஒழிய பரவாயில்ல நல்லா வந்துட்டாங்கன்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி. சொந்த பந்தம் கூட இல்லை, சொந்தத்தில் இருக்கிறவங்க கூட, நம்ம சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட என்ன பண்ணுவாங்க, இவங்க நல்லா மேலே வந்துட்டாங்களே, நம்ம இப்படியே தான் இருக்கிறமே தான் நினைப்பாங்களே ஒழிய பரவாயில்ல இவங்க மேலே வந்துட்டாங்கன்னு ஒரு நாள் யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகம், அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க பார்ப்பாங்க, சரி இவங்களுடைய வளர்ச்சி எப்படி தடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது போய் மந்திரம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, குடும்பத்தில் சண்டை வரணும், பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி செய்வனை வச்சுருவாங்க. இந்த செய்வனையை என்ன பண்ணும், அதுக்கு சக்தி இருக்குதா பிரதர்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சக்தி இருக்குது. அதுக்கு சக்தி இருக்கிறதுனால தான் ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு 50% சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 100% சக்தி இருந்துச்சுன்னா தான் அந்த 50% சக்தி நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த 100% சக்தி எதில் இருக்குன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்குது. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவான், செய்வனை வைக்கிறவன் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கு விரோதமாக வைப்பான், அவங்கக்கிட்ட காசு வாங்கி உங்களுக்கு விரோதமாக வைப்பான். 2 பேரும் சேர்ந்து அவனை வாழ வச்சுருவீங்க. ஆனால் உங்கள் 2 பேர் குடும்பம் என்ன ஆயிரும்? நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட எந்த விதமான காரியத்துக்கு நம்ம போகக்கூடாது. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவர் தான். அல்லேலூயா. நீங்கள் அவரை நம்பி இருந்தீங்க அப்படின்னா ஒரு பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்கள் உங்களுக்கு முன்பாக அவர்களே வீழ்ந்து போவதை உங்கள் கண்கள் காணும்படியாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதனால் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இல்லை பிரதர் இவங்க இப்படி பேசுகிறாங்க, இல்லை பிரதர் இவங்க இப்படிலாம் என்னைய வாழ்க்கைக்கு இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அந்த வசனம் அப்படி தான் முடியுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. ஆண்டவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். மனுஷங்க கைவிட்டுருவாங்க, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, எதுனாலும் நான் செஞ்சுக்கிறேன், நீ எதுக்குமே நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்கிறாங்களோ அவன் தான் முதல்ல நம்மளை விட்டுட்டு போவான். அல்லேலூயா. யார் நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சிருக்குமோ அவன் தான் நம்மளை காலவாரி விட்டுருவான். அவன் உதவியே செய்யலனா கூட பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில் உபத்திரவமாக செஞ்சுட்டு போயிடுவானுங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நாசியல் சுவாசம் உள்ள மனிதனை என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அவன் நம்புவதுக்கு எம்மாத்திரம், அவன் பொய் சொல்லிடுவான், அவன் மனசு மாறிடுவான். உங்கள்கிட்ட இருந்து ஒரு நன்மை வர வரைக்கும் உங்களுக்கு காலை சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒன்று தேரலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா காலை வாரி விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்டயே வாங்கி சாப்பிடுவாங்க, ஆனால் உங்களை குறித்து பொறாமல் பேசுவாங்க. வெளியே உங்கள்கிட்டயே எல்லாம் செஞ்சுக்குவாங்க, கடைசிட்டு உங்களை பற்றியே தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்கணும், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நபர்களை ஜெயிக்கணும் அப்படின்னா கடவுள் உங்களோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் ஏன் நம்ம கூட இருக்கிறாரு? உபாகமத்தின் புத்தகத்தில் பாருங்கள், ஒரு வசனம் சொல்லுகிறது, 4வது அதிகாரம் 31வது வசனம். உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். மறக்கவே மாட்டார். நீங்கள் அவரை மறந்துடுவீங்க. ஒரு சில நேரத்தில் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, என்ன போங்க, என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், எனக்கு வாழ்க்கையில் மாறவே மாட்டேங்குது, பிரச்சனை மாற மாட்டேங்குது, நம்ம ஒரு சில நேரம் மறந்துடுவோம். ஆனால் கடவுள் ஒரு நாள் நம்மளை மறக்கவே மாட்டார். அந்த டைமுக்காக அவர் வெயிட் பண்ணுவார். சொல்லுவாங்களே, எல்லாத்துக்கும் ஒரு டைம் உண்டு. இன்றைக்கி கஷ்டப்படுறதுக்கு ஒரு டைம் உண்டுன்னா நல்லா இருக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு டைம் என்னது உண்டு. ஆண்டவர் காலங்களை நமக்கென்று மாற்றி அமைக்கிறவர், காலங்களையும் சமயங்களையும் நமக்காக மாற்றி தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். இன்றைக்கி உங்ககிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் இதுதான். இன்றைக்கி என் ஜனத்தில் நீ போய் சொல்லு, அவங்க கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என் கூட இருந்தால் ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை? நியாயமாக கேட்குற கேள்வி தானே. ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறாரு, ஓகே. அப்போ அவர் இருக்கும்போது எனக்கே இவ்வளோ பிரச்சனை, அவர் இருக்கும்போது எனக்கே இவ்வளோ போராட்டம், அவர் இருக்கும்போது என் குடும்பத்தில் ஏன் இவ்வளோ நெருக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தில் இருக்கலாம். ஏன் என்னுடைய மன விருப்பங்கள் இன்னும் நிறைவேறல அப்படின்னு இருக்கலாம். ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார். எதுக்காக? அவருடைய நேரத்திற்காக. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை,
யூதாவுக்கு சகாயம் செய்யும் நேரம் வந்ததுன்னு ஒரு இடத்துல வசனம் இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது, எனக்கு இன்னும் வேலை என்ன பண்ணல, வரல. இப்போது ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னவோ ஒரே ஒரு காரியத்துக்காக தான். அவருடைய நேரம் வர வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் அவர் காத்து கொண்டிருக்கிறாரே ஒழிய வேறு எதற்காகவும் ஆண்டவர் தாமதம் பண்ணவில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இனி தாமதிக்காது, இனி உங்களுடைய நன்மைகள் என்ன பண்ணாது, தாமதிக்காது, விரைவாய் நடக்கும், விரைவாக அதிசயங்கள் நடக்கும், விரைவாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் படிப்படியாக ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். நம்ம செய்ய வேண்டியது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யார் பண்ண பைபிளில் இது யார் பண்ணது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 75 வயசில் உனக்கு ஒரு குழந்தையை நான் கொடுப்பேன்னு சொல்லி 75 வயசில் வாக்குத்தத்தம். ஆனால் அடுத்து 99 வயசு வரைக்கும் அதுக்குண்டான அறிகுறியே இல்லை. ஆனால் வார்த்தை ஒன்று உயிரோடு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயம் எனக்கு ஒரு குழந்தை தருவார் அப்படின்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். கரெக்டாக ஆண்டவர் அந்த 100வது வயது வரும்போது அவருடைய நேரம் வந்துருச்சு. இங்கே பாருடா, அவருடைய நேரம் வந்துருச்சு. அந்த நேரம் வந்தோடனையும் ஆபிரகாம் கூட ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்கு ஞாபகம் வந்து ஆபிரகாமை முகமுகமாக தரிசிக்கிறார். தரிசித்து என்ன சொல்கிறாரு? ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு போகிறாரு, அடுத்த வருஷத்திலே குழந்தை பாக்கியம் உண்டாகிறது, ஈசாக்கு பிறக்கிறான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குழந்தை 100வது வயதில் பிறக்கிறது. அல்லேலூயா. நான் அதான் சொல்கிறேன், ஒரு நாளும் வார்த்தை மாறாது. இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரா, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரா, அது என்றைக்கும் மாறாது. நீங்கள் அவரை விட்டு விலகி போனால் கூட அவர் உங்களை விட்டு விலகி போகவே மாட்டார். அவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நன்மை செய்வதற்காக, உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்காக உங்கள் கூடவே இருப்பார். அல்லேலூயா. உங்கள் கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும்னு ஒரு வசனம் சொல்லுது. இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு சம்பவத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். அதில் இயேசு கிறிஸ்து அவர் கூட இருந்தது நிமித்தம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1வது வசனம். இனிமேல் இப்படி அடித்தா தான் இவன் அடங்குவான். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார். பாருங்க, தேவனுடைய பார்வைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னா தேவனுடைய ஜனங்கள் தான். இவங்க தான் ஒரு காலத்தில் அடிமையாக இருக்கிறாங்க எகிப்து தேசத்தில். ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் நீ யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை, வா உன்னை நான் கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறார். அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்கப்பட்டு பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய நன்மைகளை செஞ்சு கூட்டிகிட்டு போகிறாரு. போன பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க? திரும்பவும் தேவனுடைய பார்வைக்கு என்ன பண்ணுறாங்க? பொல்லாப்பானதை செய்கிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களுடைய கடவுளை கும்பிட்றதை விட்டுட்டு, ஆண்டவரை பண்ணுறதை விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க? தவறான காரியங்களை செய்கிறாங்க. கொலை செய்கிறாங்க, விபச்சாரம் செய்கிறாங்க, திருடுறாங்க, மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்குறார், இவங்களை திருத்தணும்னா ஒரே வழி, இவங்க எதிரி கையில் ஒப்பு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு மீதியானியர்கள்னு சொல்லி ஒரு கூட்டத்துக்கிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறார். அடுத்து என்ன நடக்குது வாசிங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். பாருங்க, ஓடுறான், சொந்த தேசத்தில் விட்டே ஓடுறான். ஏன்னா எதிரிகள் அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க. இவன் போய் விதைச்சி வச்சுட்டு வந்திருப்பான். அது விளைஞ்சி வர்ற டைமில் என்ன பண்ணிடுவான்? எதிரிகள் வந்து அவங்க சேனையாக வந்து என்ன பண்ணிடுவாங்க? அதெல்லாம் அறுத்து அவனுக்கு போயிடுவானுங்க. இப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்க. 6வது வசனம் வாசிங்க. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பாருங்க, இப்பதான் அவங்க புத்தி வருது. இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எதிரி வந்து அவங்கள தாக்குதல் பண்ண இப்போ ஞானம் வந்துருச்சு. இப்போ கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை நோக்கி கூப்பிட்ட உடனேயே கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறார். வாசிங்க 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பாருங்க, கிதியோன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இருக்கிறதுலே பயங்கரமான பயந்தாங்கோழி அவர் தான். ரொம்ப கோழை. ஆனால் ஒரு கோழையாக இருக்கிற ஒரு மனிதனை வைத்து எதிரியின் சேனையே தேவன் ஜெயிக்க வைக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க.
கடவுளை நோக்கி என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. ஆண்டவரே இந்த பிரச்சனையை எங்களால் தாங்க முடியல, இந்த தாக்குதலை எங்களால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி முறையிடும்போது ஆண்டவரே இறங்கி வந்துடுறார். இறங்கி வந்து யாரை சூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிதியோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சூஸ் பண்ணுறார். இந்த கிதியோன் அப்படிங்கிறவர் தான் அங்கே இருக்கிறதுல மிக மிக ஒரு சின்ன குடும்பம், ஒரு சிறுமைப்பட்ட ஒரு ஆள். ஆனால் அவரை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே. ஏன் அவரை பராக்கிரமசாலின்னு ஆண்டவர் சொல்கிறாரு? அப்படி சொன்னதுனாலயா? பயந்துட்டு இருக்கிறதுனால பராக்கிரமசாலின்னு சொல்லுவாங்க. இப்போ பயந்துட்டானா என்ன சொல்லுவான், ஏன்டா பயந்தாங்கொழியாக இருக்கிற அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் பயந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆள் ஒரு பராக்கிரமசாலிங்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? நீங்கள் யோசிங்களேன், ஏன் அப்படி சொன்னார்? இப்போ யார் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறது? அவரே கூட இருக்கிறார். அவர் நினைக்கிறார், ஏன்டா நானே உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, இனிமேல் நீ தான் என்னது பராக்கிரமசாலிங்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, அவரே உங்கள் கூட இருக்கிறார். ரஜினிகாந்த் சொன்னால் தான் நம்புவீங்க, பைபிளில் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஓடா ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னால் அது ஹிட் ஆயிடுது. ஆனால் பைபிள்லேயே அதான் சொல்லப்பட்டிருக்குது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்படி சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். ரஜினிகாந்த் சொன்னால் ஆமாம் அப்படிங்க அல்லேலூயா. ஆனால் ரஜினிகாந்த் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, பைபிளில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பராக்கிரமசாலி. ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவன் நிறைய அடையாளம் கேட்குறான். அது எப்படி, நீ தான் கடவுளாக இருந்தால் எனக்கு இந்த அடையாளத்தை காட்டு, அந்த அடையாளத்தை காட்டுன்னு அதை எதையும் டெஸ்ட் வைக்கிறான். ஆண்டவரும் பொறுமையாக இருந்து தன்னுடைய ஜனங்களை எப்படியாவது விடுவிக்கணுங்கிறதுக்காக அவன் சொல்கிற மாதிரிலாம் நடக்குது. அவன் சொல்கிற மாதிரிலாம் அவர் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அப்புறம் பார்க்குறாரு, ஒரு வார்த்தை தராரு பாருங்க. 14வது வசனத்தை வாசிங்க. யாரை நோக்கி பார்த்து? கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படிங்கிற. இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே நம்ம நினைப்போம், பிரதர் என் லைஃப்பில் இது இருந்தால் நல்லாயிருக்கும் பிரதர், என் லைஃப்பில் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பிரதர், என் லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பிரதர், இப்படி தான் நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற லைஃபு ஆசீர்வாதமான ஒரு லைஃப். அல்லேலூயா. பாருங்க, போனதாக 2-3 நாள் முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒருத்தன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான், பார்க்கில் உட்காந்துருக்கிறான், வெறுங்காலோடு உட்காந்துருக்கிறான். அவன் மனசில் கஷ்டமாக இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு நல்ல செருப்பு இல்லையே, நல்ல ஒரு ஷூ இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு மன சோகத்தோடு உட்காந்துருக்கிறான். அப்படி அவன் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு 2 காலும் இல்லாத ஒரு ஆள் வண்டியில் அப்படியே போயிட்டுருக்கிறான். அதை பார்த்தோன்னே ஞாபகம் வருது, நம்ம காலில் செருப்பு இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுருக்குறோம், இங்கே ஒருத்தனுக்கு 2 காலே இல்லாமல் அவன் நடந்து போயிட்டுருக்கிறான், சந்தோஷமாக போயிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்போ அப்போது கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்குது, என்னன்னா, உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குதோ அதுக்காக முதல்ல நன்றி உள்ளவங்களாக இருங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எப்பவுமே நம்ம இல்லாத ஒரு காரியத்தை நினச்சி மன கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். முதல்ல ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருங்கிறத நினச்சி பார்த்து நீங்கள் ஆண்டவருக்கு முதல்ல மகிழ்ச்சியாக நன்றி சொன்னிட்டு. எதுக்கு நன்றி சொல்கிறாருன்னா, ஸ்தோத்திரத்தினாலே கிருபையானது என்ன பண்ணும், பெருகும். இப்போ உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், உங்களுக்குள்ள ஒரு திறமைகளை கொடுத்துருக்கிறார், உங்களுக்குள்ள ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறார். அது என்ன பண்ணுது, உங்களுக்குள்ள வாழ்க்கை நன்மைகளை உண்டாக்குது. கொஞ்சம் பொட்டன்ஷியல், கொஞ்சம் கிருபை இருக்கிறதுனால கொஞ்சம் உண்டாக்குது. இப்போ இந்த கிருபை பெருகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஸ்தோத்திரம் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிற எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம எடுத்துக்கணும். ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துக்கிறார். நீ இப்படி பண்ணு, இப்படி நடக்கும், இது நடக்கும். இப்போ இந்த ஃபேன் ஓடணும் அப்படின்னா நான் போயிட்டு ஃபேனை கையை வச்சு சுற்றி வச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை, போய் என்ன பண்ணணும், சுவிட்சு போடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஃபேனை பார்த்துட்டு ஐயோ இந்த ஃபேன் சுற்றினா பரவாயில்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறோம். ஃபேனை சுற்றுறதுக்கு நீங்கள் ஃபேனை பார்த்து வருத்தப்பட்டு இருக்க வேண்டியதில்லை, அங்கே போய் சுவிட்சை போட்டால் போது என்ன ஆயிரும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறுவதற்கு, பிரச்சனைகளை நினச்சி, போராட்டங்களை நினச்சி மனசில் கவலைப்பட்டு அழுதுகிட்டு சாப்பிடாமல் கிடக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரை நோக்கி முறையிட்டால் போதும். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்து விடுவார். நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்கன்னு அவர் காத்துட்ருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் என்றைக்கோ உங்களுக்காக இறங்கி வந்துட்டார். நம்ம தான் அவரை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். நமக்கு இருக்கிற அந்த பலன் அவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான். இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போங்க. இன்றைக்கி நான் ஜெபிக்கும் போது உங்கள் மேலே ஒரு பலன் இறங்கி வரும். அந்த பலத்தோடு திருப்பி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே போங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளே போங்க. காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும், மாறுதலாய் முடியும். நீங்கள் ஆச்சரியப்படுகிற நன்மைகள் நடக்கும். பாருங்கள், திரும்பி
அஜோங் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டான பொருள்லாம் தூக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுத்துருந்தாங்க. சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் இல்லை, வெளிநாடு பொறுத்த வரைக்குமே ஒரு வேலைக்குன்னு போயிட்டிங்கன்னா 2 வருஷம் விசா கொடுத்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த வேலையில் தான் இருந்தாகணும், மாற்ற மாட்டாங்க. அது கஷ்டமாக இருந்தாலும் அதை தான் செஞ்சாகணும், ஈஸியாக இருந்தாலும் அதை தான் செஞ்சாகணும். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டோரில் மாற்றி விட்டுருக்குறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்குறார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், நடக்காதுன்னு நினைக்கிற காரியம் நடக்கும், சாத்தியமே இல்லாதது சாத்தியமாகும். எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது. நீங்கள் மனசு வச்சா எல்லாமே நடக்கும். நீங்கள் மனதார தேவனை நம்பிடுங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சாதாரணமான ஆள் அல்ல, நீங்கள் பராக்கிரமசாலி. நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், உங்களுக்கு நான் பலத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். நீங்கள் தைரியமாக நில்லுங்க, உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். உங்கள் காரியம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் தேவனுடைய நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு போங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டார், என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இனி எனக்கு தோல்வி கிடையாது, இனி நான் விரும்புகிறபடி எனக்கு நடக்கும், நான் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருப்பேன், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுங்கிற விசுவாசத்தோடு நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். காரியங்கள் நடக்கும், படிப்படியாக நடக்கும், ஒவ்வொன்றா நடக்கும், கட்டாயம் நடக்கும். ஆனால் நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த பைபிளுங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஸ்லோ பாய்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்லோ பாய்சன்னா அந்த ஊசியை ஸ்லோ பாய்சன் உடம்புல ஏற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த ஆள் மறிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக மறிப்பாங்க. அது மாதிரி தான் இந்த வார்த்தை உங்கள் மனசில் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைக்கிற மாதிரி திடீர்னு ஒரு பெரிய நன்மை அப்படியே நடக்கும் ஒரு சில நேரத்தில். ஆனால் மேக்சிமமான டைம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்படியாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராகி நிற்கும் போது திரும்பி பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையை. நம்ம வாழ்க்கை என்றைக்கோ முடிஞ்சிருக்கும், நம்ம வாழ்க்கை என்றைக்கோ கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஆண்டவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வாதமாக வச்சுட்டாரு அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாட்களை தேவன் உங்களுக்கு தருவார் சீக்கிரமாக. அல்லேலூயா. பாருங்கள், அந்த வெயில் கொடுமையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்க ஜனங்கள், ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க வெயில்னால். அக்னி நட்சத்திரம் வேறு பிறந்துருச்சு. அக்னி நட்சத்திரம் பிறந்தோன்னு இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு. இப்போ பாருங்கள், எல்லா ஊர்லேயும் மழையாக பொழிஞ்சிட்ருக்கு. நேற்றெல்லாம் கரையோர மக்களுக்கு, வைகை கரையோர மக்கள், மதுரை மக்களுக்கு என்ன எச்சரிக்கை? என்ன சொல்லுவாங்க? இல்லை அது என்ன சொல்லுவாங்க? புயல் எச்சரிக்கையா? இல்லை என்னமோ ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த எச்சரிக்கையே கொடுத்துட்டாங்களாம். வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆமாம், புயல் எச்சரிக்கை இல்லை, வெள்ள அபாய எச்சரிக்கை கூட. அப்போ அந்த அளவுக்கு தண்ணி அங்கே வந்துருச்சு அதுக்குள்ளே. பாருங்க, அல்லேலூயா. இப்போ பாருங்கள் எவ்வளோ அவங்க வெயில பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அப்படியே அந்த கிளைமேட், இத்தனைக்கும் அக்னி நட்சத்திரம் பிறந்துருச்சு, ஆனாலும் வெப்ப அலை என்ன பண்ணுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் சொல்கிறேன், சீக்கிரமாக ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை தரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய நேரம் மிக விரைவில் இருக்கிறது. இந்த நேரத்தை நம்மளால் தாண்ட முடியாமல் இருக்கும். நெருக்கத்தின் மத்தியில் தான் காணப்படுவோம். ஆனால் இந்த நெருக்கத்திலையும் ஆண்டவர் ஒரு விசாலத்தின் பாதையில் உங்களை நடத்தி செல்வார். அல்லேலூயா. தேவனை நம்பிடுங்க, அவர் உங்கள் கூட இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டு போகிற சத்தியம் ஒன்று தான், ஜீசஸ் உங்கள் கூட இருக்கிறார். ஏசப்பா, எங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா என் கூட இருக்கிறார், என் பிள்ளைங்க கூட இருக்கிறார், என் கணவன் கூட இருக்கிறார், என் மனைவி கூட இருக்கிறார், என்னுடைய அப்பா அம்மா கூட இருக்கிறார், என் வாழ்க்கையில் இருக்கிறார், என் செய்கிற எல்லா வேலையிலும் அவர் இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்தை நாங்கள் உயர்த்தி கனப்படுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் சொன்ன உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி. நீர் எங்கள் கூட இருக்கிறீங்கிற ஒரு உறுதிப்பாட்டை இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். காரணம், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அன்றைக்கு தாவீது சொன்னது போல் நாங்களும் சொல்லுகிறோம். இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் பல நெருக்கடிகளின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் கடந்து போனாலும் எங்களுக்கு ஆதரவாக நீர் எங்களோடு கூட நடந்து வருகிறீர் ஆண்டவரே. ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறினவர்களாக, எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு சாதகமாய் மாறினவர்களாக நாங்கள் இதே இடத்திற்கு வந்து சாட்சி சொல்லுகிற ஒரு நாளாய் அமையப்போகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சோர்வுகளும் நீங்குவதாக, எல்லா விரக்திகளும் நீங்குவதாக, எல்லா பலவீனங்களும் நீங்குவதாக, எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்கப்படுவதாக, எல்லா கடன் பிரச்சனைகளும் நீங்கி எல்லா ஐஸ்வர்யமும் நம்முடைய பிள்ளைகள் மீது வருஷிக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறீர். உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.